அனைவருக்கும் நமஸ்காரம். கோவையிலேருந்து கிருஷ்ணவேணி. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் விநாயகர் சதுர்த்தி விழாவை எப்படி நம்ம விநாயகருடைய அருளை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். கடகராசி நேயர்கள் ஜலம் அப்படிங்கிறது அப்போ நீர்நிலை சார்ந்து இருக்கக்கூடிய குளம், ஏரி, கடல், அதே போல் நீங்கள் ஆறு பகுதி இருக்கக்கூடிய விநாயகர வழிபாடை எடுக்கணும். அது மரத்தடி விநாயகரமாகல, அரச மரம், ஆலமரம் சார்ந்து இருக்கக்கூடிய விநாயகருக்கு 11 குடம் தண்ணி ஊற்றுங்க. சுற்றி வரும்போது ஒரு 18 தடவை சுற்றி வாங்க. 11 அல்லது 9 தீபம் ஏற்றி வழிபாடு எடுங்க. என்ன நீங்கள் வழிபாட்டுக்கான நீங்கள் நேர்ந்து கடன் வைக்கிறீங்களோ அது கரெக்டாக ஆகும். ஏன்னா இப்போ சங்கடத்தில் இருக்கீங்க. என்ன சங்கடம் அப்படின்னா, சனி பகவானுடைய தாக்கம் அப்படிங்கும்போது அஷ்டமத்தி சனியில் இருக்கக்கூடிய கடகராசி நேயர்களுக்கு இந்த மகா விநாயகர் சதுர்த்தி உங்களுக்கு வழிபாடு சிறப்பான அம்சத்தையும், நல்ல தனத்தையும், குடும்ப ஒற்றுமையும், ஆரோக்கியத்தையும் தரும். ஏன் மன தெளிவையும் தரக்கூடிய மகா விநாயகர் சதுர்த்தியை நீங்கள் நல்லா கொண்டாடுங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.